தேவன் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ண. இப்ப தேவன் நான் உன்னை கனம் பண்ணுவேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அப்படின்னா தேவன் அவருடைய எண்ணத்துல, அவருடைய பேச்சுல, அவருடைய செயல்ல உன்னை வேற மாதிரி இனிமே பார்க்க போறார். நல்லா கரைச்சு குடிச்சிடணும். இன்னைக்கு எஸ்ரா மோசஸ்ன்ற ஒரு பேர் இன்னைக்கு ஒரு உயர்ந்த பேரா காணப்படுதுன்னா அதுக்கு நான் ஒரே ஒரு காரணம் சொல்லுவேன். எப்படி கனம் பண்ணணும் உண்மையா காட்டிருக்கு. விளங்குதா? நீங்க நான் ஒரு இடத்துல கனவீனமா நடந்து நீங்க என்ன பார்க்கவே மாட்டீங்க. அவ்வளவு இன்டென்ஷனலி நோக்கத்தோடு கவனத்தோடு என்னுடைய வார்த்தைகள் கூட. சும்மா இப்படி சிலர் எல்லாம் பாக்குறீங்களா, நாலு ஷாட் தண்ணி அடிச்சுட்டா நல்ல என்ன தண்ணி, திராட்சை ரசம் ஒரு 4 ஷாட் ஜூஸ் இல்ல, திராட்சை ரசத்தை குடிச்சுட்டா உட்கார்ந்து பாத்துறீங்களா? பேச்சு அப்புறம் எனக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு ஒரு முழு பாட்டில் திராட்சை ரசத்தை வாங்கி எனக்கு வயிற்றுக்குள்ள நல்ல நிரப்பி விட்டுட்டு என்ன பேச வச்சீங்கனாலும் கனவீனமா 2 வார்த்தை வாயிலிருந்து அதை நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா உங்க இருதயத்துல என்ன இருக்கோ அதுதானே வெளியே வரும். ஆமாவா இல்லை? அப்போ உங்க இருதயத்துல கனத்தை நீங்க அப்படியே அழகா வளர்த்து வச்சிட்டீங்கன்னா என்னதான் வெளியே வரும். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், நீங்க அடிபட்டு இருக்க நேரத்துல கூட மற்றவனை பத்தி கனவீனமா, அதனாலதான் சொன்னேன், இது வெறும் ஒரு பழக்கம் இல்ல, இது ஒரு கொள்கை, ராஜ்யத்தின் ஒரு இத எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம் பாருங்க. முதலாவது கணத்துக்கு எபிரேய அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா வெயிட்டி அப்படின்னா ஒருத்தரை ரொம்ப, ஆமா அதுவும் ஒரு கணம் தான். அதுக்கும் பாருங்களா தமிழ்ல கணம்னா வேற கணம் இருக்கு, பாரம்னா வேற மாதிரி போயிடும். அவங்க எனக்கு பாரமா இருக்காங்கன்னு அந்த மாதிரி இல்ல. அதுக்கு அர்த்தம் அதுக்கு ரொம்ப வெயிட் அதுக்கு இருக்கு இல்ல. இப்ப தேவனுடைய தமிழ்ல இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது தேவனுடைய மகிமைக்கு வெயிட் இருக்குன்னு சொல்லுங்க, வெயிட்டி பிரசன்ட், வெயிட்டி க்ளோரின்னு சொல்றாங்க. அதுக்கு அவ்வளவு. அப்ப அதே நம்ம கிரேக்க மொழியில அதுக்கு TIME, அதுதான் அதுக்கு அர்த்தம். கிரீக்ல அதுக்கு TIMEக்கு அர்த்தம் டைம்னு சொல்லலாம், இல்லை அது என்ன சொல்றாங்களோ எப்படி சொல்றாங்களோ நமக்கு தெரியாது கிரேக்க மொழி, அதனால. ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருவனை பொக்கிஷம் போல பார்க்க, ஒருவனை பொக்கிஷம் போல என்னது சி ஸ்ட்ரீட்டா போறீங்க, போயிட்டு தமிழ்ல ஒரு வாங்கிட்டீங்க, ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு கொண்டு போய் எங்க வைப்பீங்க? கிச்சன்ல தொங்க விட்டுட்டு ஜாலியா யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு என்னத்தை வாங்குறீங்க, ஒரு போனை வாங்குறீங்க. அந்த போனை வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ், பின்னாடி ஒரு கிளாஸ், அப்புறம் அதுக்கு மேல ஒரு கவர், எவ்வளவு என்னெல்லாம் பண்றீங்க. அது எங்களுக்கு அவ்வளவு பெருமதியா நாங்க யோசிக்கிறதுனால தானே. 3 லட்சம் செலவு பண்ணி ஒரு போனை வாங்கிட்டோம்னு வைப்போம். இன்னைக்கு என்ன காசு, ஒரு லேட்டஸ்டா வந்திருக்கு ஐபோன் வாங்கணும்னா 5 லட்சம் நினைக்கிறேன் இல்லையா? எங்க 11 5 லட்சமா? அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. புதுசா ஒண்ணு வாங்கணும்னா அப்ப நான் 5 லட்சத்துக்கு இன்னைக்கு நான் உங்களை யோசிக்க சொல்றேன் ஒரு நிமிஷம். அந்த 5 லட்சத்துக்கு நாங்க கொடுக்கிற மதிப்பை உங்களுக்கு பக்கத்துல
பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஒரு மூஞ்ச திரும்பி பாருங்க. நீங்க 5 லட்சத்துக்கு கொடுக்குற மதிப்ப அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஆளுக்கு கொடுக்குறீங்களா? முக்காவாசி நேரம் அந்த 5 லட்சத்தினாலதான் 2 பேரும் இப்ப நீங்க திரும்பி பாத்தீங்கல்ல ஒருத்த முகத்தை. இதே ஒரு வீட்டுல வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா முக்காவாசி நேரம் அந்த 5 லட்சத்தினாலதான் எல்லாரும் சண்டையே போட்டுட்டு இருப்பீங்க. அப்படின்னா எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதை நம்ம பெருமதியா இந்த வாழ்க்கையில பார்க்கணும்? என்னோட தான் இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். என்னோட இது ஏன் முக்கியம்னா, இயேசு தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு, இதை உங்களுக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு போறாரு. இதை நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க, நேரம் இல்லாதனால நான் சொல்றது அப்படியே வேதத்தில் இருக்கும், நான் தப்பா சொல்லல. அதற்கு முன்னாடி வசனங்களை வாசிங்கன்னா, அவர் கப்பர்நகம்னு ஒரு ஊருக்கு போறாரு. கப்பர்நகமுக்கு போற இடத்துல எழுதிருக்கு, அவரை காண வந்த எல்லோரையும் he healed them all ன்னு எழுதிருக்கு. அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்? இயேசு உலகத்துல வாழும்போது அவருக்கு இருந்த அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், ஆவியானவர் என் மேல் இருக்கிறாருன்னு சொல்றாருல்ல, அதனால அவரால எல்லோரையும் சுகப்படுத்த முடியுது. இதே அடுத்த அதிகாரத்துல நாசரேத், தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு போறாரு. அங்க சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய சொந்த ஊர்ல வீட்டுல கணக்கு இல்லன்னு சொல்லி இம்மீடியட்டா அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு. அதனால அவருக்கு அங்க, நீங்க இங்கிலீஷ்ல வாசிக்கும் எனக்கு தூக்கி போட்டுருச்சு. he wouldn't, நீ என்ன கனம் பண்றல அதனால நான் செய்ய மாட்டேன் போ, இல்ல he couldn't, அவரால செய்ய முடியல. அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? இப்பதான் ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க இருக்க அத்தனை பேரையும் சுகப்படுத்திட்டு வராரு. தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம், இது அந்த தச்சனோட மகன் தானே, இவரோட அந்த அக்கா தங்கச்சி எல்லாம் நம்ம கூட தானே, இவர் என்ன வந்து இங்க பெருசா? அங்க என்ன நடக்குது? அவர் போயிருந்த கப்பர்நகம்ல அவரை தேடி, வித்தியாசத்தை பாருங்க, தேடி வராங்க, எல்லாரும் பெற்றுக்கிறாங்க. இங்க இவர் போறாரு, தச்சனோட எதிரா தானே, இது அந்த சர்மிளா தானே அப்படின்னு யோசிக்கும் போது அங்க என்ன நடக்குது? நீங்க கனவீனம் பண்றீங்கன்றது வேற, அங்க நடக்க வேண்டிய எல்லாமே நடக்க முடியாம நின்றுது. அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில, ராஜ்யத்தின் வாழ்க்கையில விஷயங்களை நடக்க வைப்பது எது? விஷயங்களை நடப்பிக்க செய்யறது எது? விலகுனவர் ஆமென் சொல்லுங்களேன். விஷயங்களை நடப்பிக்க செய்யறது எது? கனம். பாருங்க, அதனாலதான் சொன்னேன், நம்ம என்னைக்குமே அவ்வளவு ஏழை ஆயிடக்கூடாது. நம்ம கையில இருக்கிறது வெறும் பணத்தை தூக்கி வீசிட்டு இல்ல. சில விஷயங்களை காட்டட்டுமா? வேதத்துல யார் எல்லாம் எழுதிருக்கு, அதை முதல்ல பார்த்துருவோமா? ரொம்ப முக்கியம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? சீக்கிரமா 1 சாமுவேல் 2:30. நான் சீக்கிரமான்னு சொன்னாலும் அதனால பொறுமையாவே 1 சாமுவேல் 2:30 என்ன எழுதிருக்கு? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனமா கூட இருக்கலாம். இது தெரியாதா? பரவாயில்ல, தெரிஞ்ச வசனம் சிலர் அப்படியே தலையை கீழே போட, ஐயோ நம்மளதான் சொல்லுவார் போல. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக
என்னை கனம் பண்ணுகிற கவனிக்கிறீங்களா? தேவன் சொல்றாரு. முதலாவது யார கனம் பண்றோம் சொல்றாரு தேவன். என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். அப்பா ஒரு நிமிஷம், நான் இப்ப உங்களை நான் கனம் பண்றேன்னா என்னவா இல்ல, உங்களை நான் ஒரு பொக்கிஷமா என்னன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கனம்ன்றது எப்படி வெளிப்படுது? எங்களுடைய வார்த்தையில மட்டும் போதுமா? செயல்கள் மட்டும் போதுமா? எண்ணங்கள் எழுதிருக்கு. இயேசு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய சிந்தனையில யோசிச்சாங்க, யார் இவர் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அங்கேயும் எழுதியிருக்கு, உள்ளுக்கு குணமாக்குற அபிஷேகம் வல்லமை இருந்தும் அங்க யாரும் குணமாகவில்லை. ஓட்ட பிரிச்சுட்டு ஒருத்தனை உள்ளுக்கு, கூரைய பிரிச்சுட்டு ஒருத்தனை உள்ளுக்கு இருக்கிறாங்க, அவன் மட்டும் சுகத்தை பெற்றுட்டு போறான். உள்ளுக்கு இருக்கவன் எல்லாம் செயலையும் இல்ல, பேச்சிலையும் இல்ல, தன்னுடைய எண்ணத்துல கனவீனமா இருந்தான். என்னோட தான் இருக்கீங்களா? அப்ப ஒருத்தனை எப்படி கனம் பண்றோம்? நானு பெலிஷன் முன்னாடி அப்படியே பத்தி பயங்கரமா பேசி உங்களை மாதிரி நல்லவர் வல்லவர் இந்த உலகத்துல இருப்பாரான்னு சொல்லிட்டு அப்புறம் மனசுக்குள்ள இந்த மனுஷன் வச்சுக்கிறேன். அது கனமே நிறைய நேரம் அப்படிதான் நடந்துக்கும். நான் இங்க இவரை பார்த்து என்ன சொல்றேன்னா அதுதான் என்னுடைய. நாளைக்கு வேற மாதிரி கோபம் வந்தாலும் அப்பப்ப ஏதாவது வரும் எனக்கு. ஆமாவா இல்லையா? பொய் சொல்ல மாட்டேன். ஏதாவது பண்ணிருப்பாரு, ஏதாவது பண்ணிடுவாருல்ல அப்பப்ப. அப்ப உள்ளுக்கு அப்படியே ஒண்ணு வரும்போது அது அங்கேயே பிடிச்சு இல்ல 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 அப்படி இல்லை, இங்கேயும் கிருபையை நாங்க காட்டணும். எப்படி நடந்து அந்த அந்த பழக்கத்துக்குள்ள நம்ம வந்துருக்கோம். விலங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியம். அப்ப கணத்தை எப்படி காட்டுறோம்? சிந்தனையில, பேச்சிலையும். என்கிட்ட வந்து 50,000 காசு கையில கொடுத்துட்டு இந்த காசை நான் இங்க கொடுக்குறோம்னு உள்ளுக்கு நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த கொடுக்குற காசுக்கும் ஒரு உங்களை கனம் பண்றதுக்காக நான் இதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்டுல போய் அங்க கொடுக்கறதுக்கு நம்ம ஏதாவது வீட்டுல வாங்கி மாட்டிருக்கலாமோ? இல்ல யோசிச்சு, மனுஷனுடைய இருதயம் இப்படிதான் சார், இப்படிதான். நீங்க சிரிச்சாலும் சிரிக்காட்டியும் மனுஷனுடைய இருதயம் இப்படிதான். அதை நாங்க பழகிக்கலன்னா எல்லா இடத்துலயும் நம்மளே பசங்கள்லாம் அப்பப்ப பேசிப்பாங்க. பணத்துல வந்தோன்னா உங்களுக்கு இந்த சபைக்கு எல்லாம் பயங்கரம் பேச்சு நடக்கும். அப்புறம் பணம் வந்தோன்னா ஆள ஏன்னா இல்ல அந்த நேரத்துல நான் இப்படி செஞ்சிடலாம்னு யோசிச்சேன். அந்த கனம் எப்பவுமே விளங்குதா? அப்ப இப்ப கவனிங்க. தேவன் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ண. இப்ப தேவன் நான் உன்னை கனம் பண்ணுவேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அப்படின்னா தேவன் அவருடைய எண்ணத்துல, அவருடைய பேச்சுல, அவருடைய செயல்ல உன்னை வேற மாதிரி இனிமே பார்க்க போறார். எண்ணத்தினால், செயலினால், பேச்சினால் என்னை நீ நடத்தும் போது நானும் அதே மாதிரி உன்னை என்னுடைய எண்ணம், செயல், பேச்சின் மூலமாக உன்னை இனிமே வித்தியாசமா நான் நடத்த போறேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் உன்னை கனம் பண்ணுவேன்றார் தேவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீக்கிரம் நேரம் இல்லாம எப்பவும் போல என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல எழுதியிருக்கு, நீ என்ன
கனவீனமா நடத்துற நேரத்துல நான் தூதர்கள் கிட்ட உன்னுடைய பெயரை சொல்ல மாட்டேன். பாருங்க, நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, நீ என்ன அசட்டை பண்ண, நான் தூதர்கள் கிட்ட உன் பேரை இனிமே, ஏன்னா பார்த்தவங்கள தூதர்கள் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறாங்க இல்லையா? அதுதான் செயல், தேவனுடைய செயல். அப்ப சொல்ற, நீ என்ன காண பண்ணும் போது என்னுடைய செயல்கள் மூலமா நான் உன்னை, அப்படின்னா உனக்கு ஒரு தேவை வர நேரத்துல நான் அந்த தேவையை சந்திப்பேன். உனக்கு ஏதோ ஒன்று நடக்கிற நேரத்துல நான் அந்த இடத்துல கூட இருப்பேன், நான் பாதுகாப்பேன், உன்னை வழி நடத்துவேன். அதுதான் தேவன் உங்களை கணம் பண்றேன்னா வேற எப்படி யோசிச்சு பாருங்க. ஆமென். முதலாவது யாரை கணம் பண்றோம்? தேவனை கணம் பண்றோம். அடுத்து டியூட்ரானமி, உபாகமம் 5:16 சீக்கிரமா எடுங்க. இதுல என்ன வாச்சம்? தேவன் முதல்ல தேவனை இன்னொருக்கா, என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் இப்ப பாருங்க, தேவன் கிட்ட இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் பேக் ஃபயர் ஆகுது. இதுக்கு பின்விளைவு இருக்கு. தேவனை நான் கனம் பண்ணலன்னா நான் உலகத்துல அசட்டை பண்ண, ஞாபகம் வச்சுங்க, பின்விளைவு இருக்கு எல்லாத்துக்கும். தேவனை நான் கனம் பண்ணலன்னா நான் அசட்டைன்னா என்னது? சும்மா சீன் தூக்கி போட்டுருது, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், நிறைய பேரை நாங்க வாழ்க்கையில கணக்கே எடுக்க மாட்டோம். இல்ல நாங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு பாக்கீங்க. நிறைய நேரம் நிறைய பேரை நாங்க வாழ்க்கையில கணக்கே எடுக்கணும். அந்த மாதிரி தேவன் சொல்றாரு, நான் உன்னை கணக்கே எடுக்காம. இப்ப தேவன் கிட்ட பின்விளைவு என்னது? நான் அசட்டை பண்ண பட்டான. ஹலோ, இன்னைக்கு நான் சில விஷயங்கள் காட்ட போறேன். இதுல எது முக்கியம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரி, அப்ப நான் தேவனை மட்டும் கனம் பண்ணிட்டு அவருடைய கனத்துக்கு கீழே வாழ்றேன் நீங்க நினைப்பீங்க. இதவாசிய உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்து யாரு? உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டில் பவுல் இன்னொரு வார்த்தைய யூஸ் பண்றாரு, கிறிஸ்துவுக்குள். அப்படின்னா பேதுரு ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லோரும் ஒருவரை கனம் பண்ணுங்க. அப்ப நான் இதை அடிமையா இருக்கணும்னு சொல்லல. உன்னை டெய்லி ஒரு அப்பா வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து உன்னை போட்டு டெய்லி அடிச்சு abusing you, கையை கட்டிட்டு வாங்கிட்டு நானு விளைக்கணும். திருப்பி ஒண்ணு நானா இருந்தா நான் அப்படிதான் அநீதியா நடந்துக்கிட்டா முடிஞ்சிச்சு உங்க கதை. அதுவரையும் பொறுமையா இருப்பேன். சில நேரம் நானே கையில கிடைக்கிறதா தூக்கிட்டு வந்துருவேன், இல்லாட்டி நிறைய பேர் வச்சிருக்கேன். ஆனா நான் சொல்றது நீங்க விளைக்கணும், நான் அப்படிப்பட்ட உறவை பத்தி பேசுறேன், நாட் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப். அப்படியெல்லாம் இல்லை. ஆனா உனக்குன்னு தேவன் பெற்றோர்களை கொடுத்திருக்காரு அல்லவா? அந்த பெற்றோரை நீ கனம் பண்ணணும். பெற்றோர்கள் இல்லாத நிறைய பேருக்கு உட்கார்ந்து பேசும்போது அவங்களோட வழியை கேட்கும் போது ஐயோன்னு சிலர் சொல்லுவாங்க, சரி நான் இப்படி நடந்திருக்கலாமோ, அப்படி நடந்திருக்கலாமோ, அவங்களை இப்படி பார்த்திருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு பண்ணு. நீ பெற்றோர்கள் கிட்ட இருந்து எப்படி உறிஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இல்ல அவங்கள தூக்கிய வயசாயிருச்சு அசட்டை பண்ணி ஒரு பக்கம் போட்டுடலாம், அவங்க எனக்கு பாரமா இருக்காங்க, இப்படி எல்லாம் யோசனைகள் உள்ளுக்கு வரவே கூடாது. ஏன் தேவனை நீ கனம் பண்ணாவிட்டால் அசட்டை பண்ணப்படுவாய். பெற்றோர்களை நீ கனம் பண்ணாவிட்டால் உன் நாட்கள் நீடித்திருக்காது. இதனுடைய பின்விளைவு என்னது? இதுக்கு பின்விளைவு இருக்கு பாரு. இதுக்கு என்ன பின்விளைவு? உன்னுடைய நாட்கள் நீடித்திருக்கிறது. If you will understand the seriousness of what I'm saying. முந்தியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, சும்மா அப்பா அம்மா
டெலிவிஷன் அடிக்கிற மாதிரி ரெண்டு இந்த வளர்ந்த பசங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துல நானும் அவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் உடனே நமக்கு உலகமே தெரிஞ்ச மாதிரி அதெல்லாம் இப்படி பண்ணோம், இப்படி இருக்கக்கூடாது, அதெல்லாம் அப்படி இல்லை, உங்களுக்கு விலங்குல நாங்கள் இப்படி பண்ணுவோம், அவங்களும் சரி தலையாட்டிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என் மனைவியை சாட்சியா வச்சு நான் சொல்றேன், அவங்க கிட்ட எதையுமே அவங்க ஒன்ன சொன்னாலும் அப்படியா சரி அப்படியே இருக்கட்டும் அவ்வளவுதான். அவங்களுக்கு எதிராக அவங்க என்னத்தை இல்ல அத அவங்க சொல்ற தப்பா இருந்தா அதை மாத்தி செய்யவே முடியுமா, இருந்தாலும் அதுக்குள்ள நான் தலைய என்னுடைய வேலை அது இல்ல, நான் அவங்களுக்கு நான் பிள்ளை. வேலைங்க ராமேன்னு சொல்லுங்களேன். என்னோடதான் இருக்கீங்களா? என்னோடதான் இருக்கீங்களா? இதோடைய பின்விளைவு என்ன எழுதிருக்கு? உன்னுடைய ஆயுசு நாட்கள் குறையும், நீ நன்றாய் இருக்க மாட்ட. இங்க ரெண்டு வார்த்தை வருது. என்னது? நீடித்திருப்பதும் நன்றாய் இருப்பதும். நீ நீடித்திருப்பதும் நன்றாய் இருப்பதும் யாரு கையில இருக்கு? உன் கையில தான் இருக்கு. அது எப்படி நடக்கும்? நீ அசட்டை பண்ணப்படாமல் வாழ்வது யாரு கையில இருக்கு? அது எப்படி நடக்கும்? தேவனை கணம் பண்ணும். விளங்குதா? அடுத்து சீக்கிரமா இதுல இந்த கேட்டகரியில தகப்பன்னு சொல்லும் போது இத முக்கியமா நான் இங்க ஒன்ன கொண்டாடணும். ஆவிக்குரிய தகப்பன் இதுல இடம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய நீங்க நன்றாய் இருப்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கை நீடித்திருப்பது யாரு கையில தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார்? ஆமா, உங்க தகப்பன், உங்க தாய், உங்க ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய எல்லாமே இதுல அடங்கும். விளங்குதா? என்னோடதான் இருக்கீங்களா? அடுத்து சீக்கிரமா ரோமர் 13 1 பேதுரு 3. இது ரொம்ப முக்கியமானது. 1 பேதுரு 3 5-7. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அப்படி புருஷர்களே, அதே மாதிரி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால், மனைவியானவள் பலவீன பாண்டம்ல இது வேற எதுவும் சொல்லல. women are physically weak. உண்மை அதுதான். ஒரு 30 கிலோ பேக் ஒன்று வச்சா இங்க பசங்களை யாராவது கூப்பிட்டாங்க டப்புன்னு தூக்கிடுவாங்க. இதே இப்ப உங்களை யாராவது தூக்க சொன்னா நீங்க கீழே பேகோட பேகா இருக்கு. இதுதான் வித்தியாசம் இல்லையா? நான் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அம்மா ஒரு மூட்டை மாவு தூக்கி தோல்ல போட்டு அப்படியே நான் தான் யோசிச்சிருந்தேன். பெண்கள் பிசிக்கலி அந்த சிலர் ட்ரெயின் பண்ணி என்ன ஒரு கையில தூக்கிட்டு போற மாதிரி ட்ரெயின் பண்ணி இருக்கிறவங்க இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அது வேற. ஆனா இங்க அதுதான் சொல்ல வராங்க. ஆனா இங்க முக்கியமா என்ன பேதுரு எழுதிட்டு இருக்கிறாரு? மனைவிகள் புருஷர்களை அதே மாதிரி புருஷர்கள் மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்கும்படியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இன்னைக்கு நாங்க தடுமாறுற பெரிய விஷயம், நான் நிறைய தடவை யோசிச்சேன். நம்ம சபையில நிறைய சிங்கிள் விமன் மதர்ஸ், அப்படின்னா புருஷனை இழந்தவர்கள் இல்ல, புருஷனை பிரிந்தவர்கள் இருக்காங்க. ஏன் அது நடந்துச்சு? ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கனம் பண்ண
தெரியல. கல்யாணம் கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா மட்டும் பத்தாது. முதல்ல ஆண்கள்கிட்ட 2 வார்த்தையை பேசிடுறேன். என்னோடதான் இருக்கீங்களா? நாளைக்கு கல்யாணம் பண்ணுவீங்க சிலர். ஆமா, சிலர் வேண்டாம் உட்காந்து இருந்தாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணேன். ஆனா கேளுங்க, கனம் பண்ண பழகுங்க. நீங்க கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வரும்போது அப்படியே அதுக்கு முன்னாடி பாத்துறீங்களா, அதுக்கு முன்னாடி என்ன போராட்டம் போராடி இருப்பீங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் போனா போன்ல ஏதோ பேசிட்டு இருப்போம். கல்யாணம் ஆகி 4 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டேன். ஆண்கள்கிட்ட இருக்க பிரச்சனை. ஹலோ, ஆண்களுக்கு பேசிக்காவே இந்த என்னது ஹண்டர்ஸ், வேட்டையாடுற குணம். அது ஆண்களுக்கு. வேட்டையாடி ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இது நமக்கு சொந்தம் இல்லையே கண்டுக்கான்ற ஒரு எண்ணம். அதனால அவங்க நேசிக்காம இல்ல, ஆனா அது கனவீனம் தான். பாருங்க, என்னோட தான் இருக்கீங்களா? கனவீனமா நடந்துக்காதீங்க ஒருத்தரோடு ஒருத்தர். It is so easy, ரொம்ப ஈஸி. அந்த நேரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த நேரத்துல 2 வார்த்தையை தூக்கி வீசி கனவீனமா பேசிட்டு சொல்றத நான் சொல்லிட்டேன்னு அப்படி ஒரு செயலை செய்யறது ரொம்ப. ஆனா அதையே திருத்தி அதை செய்யாம சரியா வாழ்றது. ஆனா அதை உங்ககிட்ட எதிர்பார்க்கப்படுது. ஏன்? அதோடைய பின்னிலை என்ன? ஜெபம் என்னது? உங்கள் ஜெபங்களுக்கு. அந்த வசனத்தை கொஞ்சம் இங்கிலீஷ்ல காட்டுங்க, அது இன்னும் தெளிவா இருக்கும். That your prayers may not be hindered. அப்படின்னா நீ செய்யற ஜெபம் கேட்கப்படணும்னா நீ செய்யற ஜெபம் எல்லாம் கேட்கப்படணும்னா புருஷர்களே மனைவிகளே புருஷர்களே உன்னுடைய இது ஒரு குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு 1/2 மணி நேரமா. பாருங்க யாராவது. சரி, கவனிக்கிறீங்களா? என்னோடதான் இருக்கீங்களா? என்னோடதான் இருக்கீங்களா? என்ன சொல்றேன் நானே விளங்குதா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு விளங்குதா? நான் தேவனை கனம் பண்ணாத நேரத்துல நான் அசட்டை பண்ணப்படுறேன். நான் என்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாத நேரத்துல என்னுடைய நீடித்த நாட்களும் நான் நன்றா இருப்பதும் தடைப்பட்டு போகுது. இதே புருஷர்களும் இது இதுக்கு முன்னாடி யாரா வாச்சிருக்கீங்களா? இது எப்படி புருஷர்கள் மனைவிகள் 2 பேர் ஒருத்தர் கனம் பண்ணாத நேரத்துல உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாம போகுது. இப்ப உங்களுக்கு விளக்குதா ஏன் வாழ்க்கையில தடைகள், ஏன் பிரச்சனைகள் எல்லாமே எங்க அடங்கிருக்கு? சொல்லுங்களேன். ஆமா, ஒரு கையை தட்டுங்க. இதுதான் உண்மையான செல்வம். பாருங்க, இப்ப கணம்னா நான் என்னன்னு சொல்லட்டுமா? இதை கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன லைஃப் கிளாஸ் நடத்திருக்கோம். கனத்துடைய எதிரி கனவீனம் இல்லை. கனத்துடைய எதிரி ஃபெமிலியாரிட்டி, ஒரு பழக்கப்பட்ட நிலைமை. அந்த பழக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தான் கனவீனம் வருது. கொஞ்சம் விளங்குச்சா நான் சொன்னது? கனத்தினுடைய எதிரி கனவீனம் இல்ல, கனத்தினுடைய எதிரி ஒரு பழக்கப்பட்ட நிலைமை. கல்யாணம் ஆயிடுச்சு, முகத்தை பார்த்தாலே என்னன்னு விளங்குற ஒரு
இனி பேசி எல்லாம் இல்ல, பார்த்தாலே விளங்குற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இல்ல, அது பேர் என்னது? ஃபெமிலியாரிட்டி. ரொம்ப பழக்கப்பட்டு போயிட்டோம். நீங்க எதெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டு போயிட்டீங்களோ அதெல்லாம் நீங்க அசட்டை பண்ணுவீங்க, தெரியுமா? டெய்லி பருப்பு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த பருப்பை கடை வாயில் வைக்கும் போது என்ன பருப்பு இதுக்கு ஆமா பால் எல்லாம் தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி, இதே ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. அதை வாயில் வைக்கும் போது அதை பத்தி யோசிக்க கூட, யார் கடைசியா யாரு பருப்பு சாப்பிட்டா யாரா யோசிச்சீங்களா? இதே ஒரு பிரியாணியை சாப்பிடும் போது, ஏன்னா பிரியாணி பழக்கப்பட்டிருக்க மாட்டீங்க, விலங்குதா? 2 மாசத்துக்கு ஒருக்கா அந்த எங்க என்னது ஒரு பிரியாணி கடை சொல்லுங்க சீக்கிரம், தலப்பாக்கட்டியில இருந்து டெய்லி வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த முறை அதை வாயில வைக்கும் கண்டுக்கவே மாட்டீங்க. தலப்பாக்கட்டி வாங்கி தலப்பாக்கட்டியா. இதே மாசத்துக்கு ஒருக்கானா அந்த முழு மாசமும் அப்பப்போ யோசனை வரும், தலப்பாக்கட்டியில பிரியாணி வாங்குவோம். ஏன்? அதுக்கு நம்ம பழக்கப்படல. கனவீனம் எங்க இருந்து வருது? நீங்க என்னைக்கு வார்த்தை கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி, நீ ரொம்ப பழக்கப்பட்டுட்ட. அந்த வார்த்தையை கேட்கமா? கர்த்தரின் மேய்ப்பராய். ஹலோ, கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடைய கூடாது. அது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டு போயிருச்சு. அதை கேட்கும் போது அதை நான் கனம் பண்ண, அது எனக்கு வர மாட்டேங்குது. அப்ப நான் கனவீனம் எங்க இருந்து வருது? உங்க குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு என்னது காரணம்? ரொம்ப பழக்கப்பட்டு, இவன் இப்படிதான் பண்ணுவான், அவ அப்படிதான் பண்ணுவா, இப்படிதான் இவங்கெல்லாம் இப்படி நடந்துகிட்டாதான் அப்படின்னு நீங்களே பழக்கப்பட்டு முடிவெடுத்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா? கனவீனம் இல்லாம. ஹலோ, அதுக்கப்புறம் நீ செய்யற ஒரு ஜெபமும் கேட்கப்படாது. அதுக்கப்புறம் நீ அதே வட்டத்துக்குள்ள, அது என்ன சொல்லுவாங்க, என்னது குதிரை, என்னது குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓடிட்டு இருக்க மாதிரி அதுக்குள்ளேயே தான் உன் வாழ்க்கை இருக்கும். அதுக்கு மேல வேணும் வேணும் நீ கேட்ப, நீ என்னென்னலாம் பண்ணல, ஆனாலும் அதே ஒவ்வொரு வருஷமாவது ஏதோ ஒரு பெரிய முன்னேற்றம் வரணும். அது நடக்கிறன எதை நீ போய் பார்க்கணும், என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணணும் இல்ல, என்ன பண்ணணும்னா இதை ஒண்ணு மட்டும் சரி பண்ணிப்பாரு. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு, தந்தை தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு. புருஷன் மனைவி 2 பேரும் இருவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ அசட்டை பண்ணப்பட மாட்ட. உன்னுடைய நாட்கள் நீடித்திருக்கும், நீ நன்றாய் இருப்ப, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். குட்னஸ். ரோமர் 13:1. ரோமர் 13:1. சீக்கிரமா அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிக்கர் எனப்பட்ட சிமியோனும் சீரும் புராணாகிய லுகியும் ஆத்மக்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இதுல நான் தேடிட்டு இருக்க வசனம் இதெல்லாம் எனக்கு நேரம் இல்லையே. all authority, can you check all on everyone in the cross? இங்க வருது ரோமர் 13. பாருங்க சீக்கிரமா கூகுள்
கவனிக்கிறீங்களா? நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, வேதத்தில் எழுதியிருக்கு, அதிகாரத்தில் இருக்கிற எல்லோரையும் நீ, ஒரு வசனம் இருக்கு, அதுதான் அதுலதானே இருக்கு. 13:1 தான் நானும் சொன்னேன். நீங்க எங்க இருக்கீங்க? ரோமன்ஸ் 13. என்னடா சரியாக எழுதணும், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய. மேலான நல்ல அதிகாரிகள் எழுதியிருக்கா? மேலான நேர்மையான அதிகாரிகள் எழுதியிருக்கா? எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது பெரிய ஒரு உண்மை. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் அப்படி எதிர்த்து தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வரவைத்துக் கொள்கிறார்கள். எல்லாத்துக்கும் பின்விளைவு இருக்குன்னு யாராவது பார்த்தீங்களா? உனக்கு மேல இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் நீ கணம் பண்ணு. அவன் நல்லவனா கெட்டவனா இல்ல. மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைகளுக்கு அல்ல துர்க்கிரிகைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அவனை பத்தி என்ன சொல்லிருக்கு? அவன் நன்மை செய்யணும்னு அதிகாரத்துக்கு வந்துட்டாலே அவன் எப்படி இத சுருட்டி அதை பண்ணி இதை அவனை பார்த்துக்க தானே பார்ப்பான். ஆனாலும் உன் வேலை என்னது? இல்ல, உன் மேல அவனை கனம் பண்றது. ஏன்னா நீ அப்படி நடந்துக்காத நேரத்துல, நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு மேல இருக்கிறவன், உனக்கு மேல இருக்கிற அதிகாரி விளங்குதா? உனக்கு மேல இருக்கிறவன் உன்னுடைய அதிகாரி. என்ன ஆனாலும் கனத்தோட நடந்துக்க. இல்லன்னா பின்விளை ஒண்ணு இருக்கு. உனக்கு மேல நீ தானே ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. உனக்கு மேல நீனே தீர்ப்பை தூக்கி போட்டுக்கிறீங்க. விளங்குதா? ஹலோ, அவனை பார்த்து நீ பயப்படணும்னு இல்லை. ஆனா நீ அவனை கட்டாயம். ஆமா, ஒரு போலீஸ்காரனை பார்த்து நான் இன்னைக்கு வரைக்கும் உதவுனதோ பதறினதோ இல்லை. ஏன்னா அது எனக்கு ஒரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, அவ்வளவுதான். அவன் அதிகாரி. ஆனா அதிகாரியினால அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் கொடுப்பேன். வித்தியாசம் இல்லைங்களா? நேரமும் ஆயிடுச்சா? என்னோட தான் இருக்கீங்களா? என்ன சொன்னேன்? தேவனை நீ கனம் பண்ணு. இல்லைன்னா அதுதான் முக்கியம். நீ அசட்டை பண்ணப்படுவாய். உன் பெற்றோரை கனம் பண்ணு. இல்லைன்னா நாட்களும் நீ நன்மையா இருக்கிறது ரெண்டும் அடிபடும். மனைவிகள் புருஷர்கள் ஒருவரை ஒருவர், அப்பதான் நீ செய்யற ஜெபம். உனக்கு மேல இருக்க அதிகாரங்களை கடினம் பண்ணுங்க. அப்பதான் ஆக்கினை தீர்ப்பு இல்லாம நீ வாங்குவ. 1 தெசலோனியர் 5 கடைசியா 1 தெசலோனியர் 5:12-13 என்னது பாருங்க. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு முதல் 2 வசனம் மட்டும் போதும். யாரை பத்தி இது எழுதியிருக்கு?
12 என்னது? அன்றியும் சகோதரரே, ஆ. உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து உங்களுக்கு இது யாரு? இப்ப இது உங்களுக்கு யாரு? அது நான் தான். டப்புன்னு அப்படியே 1 தீமோத்தேயு 5:17 வாசிங்க. அதை வாசிச்சுட்டு அதை நான் பேசிட்டு முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 5:17. இதுல இன்னும் கொஞ்சம் 17 இன்னும் கொஞ்சம் விவரமா இருக்கும். இதுல நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தினாலும் உபதேசத்தினாலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். என்னது? இவ்வளவு நேரம் நீ கனம் பண்ணணும். ஆனா உனக்கு விசேஷமாய் திருவசனத்தில் உபதேசத்திலும் பிரயாசப்பட்டு உன்னை ஒருத்தன் தொண்டைக்கிளிய நடத்திட்டு இருக்கான்ல, அவனுக்கு நீ இவ்வளவு நேரம் ரெட்டிப்பான கணம் வரல. ஆனா இங்க ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அப்படின்னா இதுல நான் சொல்லறதுக்கு நான் வெட்கப்படக்கூடாது. அப்படின்னா நம்ம கத்துக்க மாட்டோம். இதை நானும் செய்யறேன், உங்களுக்கும் சொல்றேன். ஒரே ஒரு இடத்துல தான் நான் ரெட்டிப்பான கணத்தை கொடுக்குறேன். மிச்சம் எல்லா இடத்துலயும் கணம் பண்றேன். ஒரே ஒரு இடத்துல ரெட்டிப்பான கணத்தை நானு அது என்னுடைய போதகர்கிட்ட, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர் முன்னாடி. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் விளையாடுவீங்க. நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது போன் அடிச்சு அவர் போனா இருந்தாலும் குதிச்சு படுத்துட்டு உட்கார்ந்து கூட பேச மாட்டேன். ஏன் அவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு நாளும் திட்டினது இது கூட இல்லை. நல்லா எல்லாமே வாழ்க்கையில் அவர் தான் எனக்கு படிச்சு கொடுத்துருக்காரு. நேற்று வரைக்கும் முந்த நேற்று கூட அவர் வீட்டில் தான் காலையிலேயே ஒரு 1.5 hour உட்கார்ந்து அவர்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லா 2 பேரும் கதை பேசி அரட்டை அடிச்சு ஊரு கதையெல்லாம் பேசினாலும் இல்லையா, ஒரு புதுசாக ஒரு கண்ணாடி இருக்கு, இந்த கண்ணாடி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த கண்ணாடி அவர் என்கிட்ட போட்டு நீ இதை பண்ண அப்படி பண்ண, அந்த கண்ணாடியை போட்டு பண்ணி இதெல்லாம் பேசி இப்படிதான் பேசிட்டு அந்த இடத்துல. ஆனா என்ன இருக்கு? ஒரு நிமிஷம் கூட ஒரு நண்பனை போல பேசிட்டு இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட இதயத்தில் அந்த அந்த பவுண்டரி கிராஸ் ஆகவே அது. உங்க கூட நான் உட்கார்ந்து உங்க மேல தோல் போட்டு 2 பேரும் பிரியாணி ஒண்ணு வாங்கி ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாலும் நான் என்னைக்குமே ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரம் இல்லை. இப்ப அடுத்த 2 வசனத்தை வாசிங்க. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராத 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி பாவம் செய்கிறவர்கள் எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பச்சை நேரம் இல்லை வாசிட்டே போனீங்கன்னா இது இவர் எங்க கொண்டு போய் விட்டுறாரு. ரெட்டிப்பான கணம் ஒருத்தனுக்கு இருக்கு. அவன் தான் உன்னுடைய பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ற பாத்திரம். எப்படி என்ன சொல்ல? உன்னுடைய பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ற உள்ள ஒருத்தன் ஒரு பாத்திரவானா இந்த உலகத்துல தகுதியா உன்னுடைய பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான ஒரே ஒருத்தர் இருக்கான. டபுள் ஆனர் அவன் மட்டும்தான். அப்ப அதுல எழுதியிருக்கு, இதை நீ செய்யும் போது நீ என்னைக்குமே பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்ப. You will prosper. You will prosper. நேரம் இல்லை, அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறது எத்தனை பேர் விளங்குது? ஆமே. இந்த ராஜ்யமே எதுலதான் ஓடிட்டு இருக்கு?
கணக்குல தான் ஓடிட்டு. ஆமென். மறந்துட மாட்டீங்களே. ஜெபிப்போமா?